ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த புதுசாக ஈவெண்ட் வந்துருக்கு, கூகுளே விட்டுருக்காங்க. அதிலே வந்து நம்ம எந்த ஐபிஎல் டீம் பிடிக்குதோ அந்த ஐபிஎல் டீமுக்காக போய் விளாட்லாம். அது வந்து ஸ்கோர் இருக்கும், அந்த ஸ்கோரை நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து ஆர்சிபி இது. அப்புறம் வந்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. நான் சிஎஸ்கே அப்போ டிசி எடுத்திருக்கேன். டிசி எடுத்தோன்னே கூகுள் மினி கப்புன்னு காட்டும். அதில் போய் அது லோட் ஆகுது நேரம் ஆகும். அப்போ நீங்கள் எந்த டீம்னு பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குதோ, நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து இப்போ பேட்டிங் நம்ம டெஸ்ட் பண்ண சொன்னால் வேகமாக சுற்றும். இப்போ இது அடுத்த வாரம் கொஞ்சம் இது ஒரே மாதிரி ஆனாலும் கொஞ்சம் உங்களுக்கு பாயிண்ட் சேவ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பார்த்தா 2.61 மில்லியன் இருக்குது. அது பார்த்தா வெறும் 2.53K தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண ஸ்விங், அப்புறம் ஒரு சீம், அப்புறம் ஒரு ஸ்ட்ரை சீமு, அப்புறம் ஸ்பின் பால், இந்த மாதிரி மாற்றி பால் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ரீட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். மிஸ் பண்ணிங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. அப்புறம் இது ஒரு ஷாட்டு, அப்புறம் ரிவர்ஸ் ஸ்விங்கு, அப்புறம் ஒரு ஸ்விங்கு, அந்த மாதிரி மாறி வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பால், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு யார் அதிகமான பாயிண்ட் எடுக்கலான்னு தெரியும். இதே டாப்பில் 2 டீம் தான் இருக்குது. 2 டீம் யார் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லா ஃபேன் பேஸில் இருக்க டீம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியில் வந்து நான் சொல்லணும்னா இங்கே வித்தியாசமே தெரியும் உங்களுக்கு. டிசிக்கும் எனக்கு இதுதான் வித்தியாசம். நான் அவுட் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்குது ஆர்சிபி தாங்க.